வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு Andaman Arusuvai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல டேஸ்டான உளுந்து வடை எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெயே குடிக்காத உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னு. இப்போ நம்ம உளுந்தை ஊற வச்சுருவோம். 1/4 கிலோ உளுந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இது 1/4 கிலோ உளுந்து. அடுத்ததாக இவ்வளவு துவரம்பருப்பு இது கூட சேர்த்து இதை ஊற வச்சுருவோம். இது வந்து 1/2 மணி நேரம் தான் ஊறணும். அதுக்கு மேலே ஊறினா உளுந்து புளிச்சிரும். கரெக்டாக 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி எடுத்து காட்டுறேன். இதை இப்போ நம்ம ஊற வச்சுக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை அரைப்போம். உளுந்து இப்போ நல்லா ஊறிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இதை வந்து நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிரைண்டரில் அரைச்சிருவோம். நம்ம வந்து உளுந்தை வந்து ரொம்ப பொங்க தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணியை வந்து லைட்டாக தொளிச்சு தான் அரைக்கணும். உளுந்து வந்து 1/2 மணி நேரம் தான் ஊறி இருக்குது. அதனால் வந்து ரொம்ப பொங்கி வராது. மேலே நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து இந்த மாதிரி கிரைண்டர், இந்த சைஸ் கிரைண்டரில் வந்து 1/4 கிலோ உளுந்து போட்டோம்னா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம 1/2 கிலோ உளுந்து அப்படி போட்டோம்னா ரொம்ப பொங்கி வந்துடும். ஒழுங்காக அரை பிடிக்காது, நின்று ஓடும். அதனால் தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும், மாவு பொங்கிடும். நீங்கள் 1/4 கிலோ உளுந்து போட்டு அரைச்சி எடுத்து பாருங்கள். இப்போ நல்லா உளுந்து அரைஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இதை அள்ளிடுவோம். இப்போ மாவு அள்ளியாச்சு பாருங்கள். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசாக, அதை இது கூட சேர்த்துருவோம். அடுத்ததாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அடுத்ததாக மிளகை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருவோம். உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். உளுந்து மாவை ரொம்ப அடித்து பிணையக்கூடாது, இவ்வளவு கெட்டியாக இருக்கணும். இப்போ இதை நம்ம எண்ணெயில் தட்டி போட்டு எடுத்துருவோம். ஒரு கடாயை எடுத்துக்கிடுவோம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வடைக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த வடையை தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். வடை எப்போவுமே ஒரு பக்கத்தில் இருந்து தான் போடணும், இல்லைன்னா எண்ணெய் தெரிச்சிடும். சென்டரில் போடக்கூடாது. நீங்கள் ஒரு பக்கத்துலேருந்தே போட்டுட்டு வாங்க. அது பரட்டி வச்சுங்க. பரட்டி விட்டாச்சு. அது நல்லா வேகட்டும். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்துருவோம். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சு ரொம்ப நேரம் அரைஞ்சிச்சினா தான் மாவு வந்து ரொம்ப புளிச்சிரும். உளுந்து மாவு வடை வந்து ரொம்ப எண்ணெயை குடிச்சிரும். நீங்கள் இந்த மாதிரி 1/2 மணி நேரம் ஊற வச்சு
ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் அரைச்சி தட்டிட்டீங்கன்னா அது வந்து எண்ணெய் குடிக்காது. நம்ம துவரம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால வந்து வடை வந்து எண்ணெயை குடிக்காது. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எண்ணெயை குடிக்கவே இல்லை வடை. வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடை எண்ணெயை குடிக்கவே இல்லை. இந்த மாதிரி உங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா ஃப்ரெண்ட்ஸ். அறுசுவையில் ஆரோக்கியம் மலரட்டும்.